டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சிபிஐ விசாரணை அவருக்கு புதுசா? ஆமா, அவர் பண்ற ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் சிபிஐ என்ன வேற ஏதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் கூட விசாரிக்கணும். குறிப்பா இந்த முறை 41 பேர் கரூர்ல இறந்தாங்க, அது சம்பந்தமா ஆஜராயிருக்காரு. சம்மனை வாங்க மறுத்தாரு, ஆனா நீங்க ஆஜராயிருக்க. நீதித்துறை சட்டம் அதுக்கெல்லாம் ஒரு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். நீங்க வேணா வெறிய ஆளா இருக்கலாம், ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம வேண்டப்பட்ட ஆளா இருக்கலாம், ஆனால் கரூரில் இறந்த நபர்களுக்கு உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று மக்களுக்கு ஒரு தீவிரமான சந்தேகம் இருக்கிறது. அதனால் சிபிஐ அவர் விசாரணை கூப்பிட்டிருக்காங்க. உங்களோட கற்பனைக்கெல்லாம் அளவே கிடையாதுங்களா? எனக்காக குரல் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி நயனா நாகேந்திரன் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். காலம் பேசாது, ஆனா காத்துக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதை பத்தி அதான் அவரை பத்தின ஒரு விமர்சனத்திற்கு கட்சி தலைவர்கள் எல்லாரும் அவங்களோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதை அவர் அக்னாலேஜ் பண்றாரு. திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு குரல் என்பதும் அவர்களுடைய எண்ணம் என்பதும் தமிழக அரசியல்ல எப்போதுமே அதற்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அதனால திரு ரஜினிகாந்த் அவர்களை குறைவாக மதிப்பிடுவதும் அவருடைய ஒரு அரசியல் ரீதியான பங்களிப்பை பற்றி தவறாக பேசுவதும், அதுவும் அரசியலில் ஒரு கத்துக்குட்டியாக இருக்கக்கூடிய நபர் பேசுவது என்பதும் மிக மிக கண்டனத்திற்குரிய விஷயமா நாங்க பாக்குறோம். இப்ப கீழடி உள்ளிட்ட 8 இடங்களுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கு. அதுக்கு முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய தொடர் அழுத்தம் காரணமா தான் இந்த அனுமதி எங்களோட போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு முதல்வர். கீழடியை விட பழமையான இடம் ஆதிச்சநல்லூர். கீழடி தமிழர்களுடைய பாரம்பரியத்தை, தொன்மையை சொல்லக்கூடிய சான்றுகள் இருக்கக்கூடிய இடம். அதுல மத்திய அரசு நாங்க ஆராய்ச்சி பண்ண தயாரா இருக்கோம்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இல்ல நீங்க வேண்டாம், நாங்களே அதை பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னாங்க. எதுக்காக? கீழடி எங்களோட பெருமை, தவறே கிடையாது. மாநில அரசு நீங்க பண்றீங்களா பண்ணுங்க, அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் அதை விட பழமையானது ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் சான்றுகள் என்பது கீழடியை விட தொன்மையானது. ஆக தமிழர்களுடைய தொன்மை இன்னும் கூட பெருமை பெறத்தக்க வகையில மத்திய அரசு அதுக்கு நிதி கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்ல தனியா அருங்காட்சியகம் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே மத்திய நிதி அமைச்சர் அந்த இடத்துக்கு ஒரு மியூசியம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதனால் தமிழர்களுடைய பாரம்பரியம், தொன்மை எல்லாம் திமுகவிற்கு சொந்தமல்ல, இங்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தமிழக மக்களுக்கு சொந்தமான பெருமை. மத்திய அரசு கொடுக்கிற திட்டத்திலையும் ஏற்கனவே அதிமுக அரசோட திட்டங்களையும் ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி இதுக்கும் ஸ்டிக்கர் ஓட்ட முயற்சிக்கிறார் ஸ்டாலின். நேரு அவர்கள் மீது சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். ஆமா, இத்தனை நாள் போலீஸ் கண்ட்ரோல் இருந்தாங்க. இப்ப எந்தெந்த காவல்துறை அதிகாரி எல்லாம் திமுக மாவட்ட செயலாளர்களாக இருந்தார்களோ இப்போதெல்லாம் அவர்களுக்கு என்ன பண்ணது, என்ன நடவடிக்கை வேணுமோ அது காத்துட்டு புதுச்சேரியில என்ன விஷயம்? பாஜக சரியான அங்கீகாரம் உங்களுக்கு தரல, அதனால தனித்து நிக்கிறதுக்கான முடிவு எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. பாஜகவா? எல்லாம் ஸ்பெகுலேஷன். அங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இனிமேல் அது திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி உட்பட முக்கிய தலைவர் எல்லாருமே. செந்தில் பாலாஜியோட ஒரே அசைன்மெண்ட் கோடிக்கணக்கில் பணத்தை கொள்ளையடிக்கிறது, அதை எப்படியாவது கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்து ஓட்டு வாங்குறதுன்னு நினைக்கிறாரு. அவரோட வேலை ஒருவேளை கரூர்ல வேணா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா கொங்கு மண்டலம் தன்மானம் மிக்க ஊருங்க, சுயமரியாதையான மக்கள், உழைக்கின்ற மக்கள் இருக்கிற ஊரு. இங்க உங்க ஊழல் பணத்தெல்லாம் என்ன கோடிக்கணக்கா கொட்டினாலும் வேலை நடக்காது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.